செவ்வாய் சுபகிரகத்துடன் இருக்கும் பொழுது, அதாவது சுக்கிரனுடன் புதனுடன் இருக்கும் பொழுது, அல்லது லக்னத்தில் சூரியன் புதன் இருந்தால் வயிற்றில் சூடு அதிகமாக இருக்கும். வயிற்றில் சூடு அதிகமாக இருந்தால் அந்த சூடு வெளியே வர்றதுக்கு 2 காரணம். அதாவது கீழேருந்து கேஸ் வர்றது, அல்லது ஏப்பம் வர்றது, அல்லது கொட்டாய் வர்றது. இது 3 தான் அந்த கேஸை வெளியே தள்ளுறதுக்கு காரணமாக இருக்குது. ஆனால் சில பேர் நல்லா சாப்பிட்டு படுத்துக்குவாங்க. அப்படியே படுத்துடுவாங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே படுத்துடுவாங்க. ஒரு 2 ஹவர் படுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும். ஏன்னா இவங்க ஏய்ச்ச உடனே அந்த வயிற்றில் அந்த பித்தம் இருக்கு இல்லையா, அதில் தண்ணி ஊற்றுவாங்க, தண்ணியை குடிப்பாங்க. தண்ணியை குடித்த உடனே ஆசிட் அப்படியே தண்ணியில் கலக்கும். வயிற்றில் தண்ணீர் கலக்கும் பொழுது சாப்பாடு ஜீரணம் ஆகிற ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கேஸ் எங்கே போகுதோ அதெல்லாம் இந்த கொட்டாய் அதிகமாக விடுவாங்க. ஆனால் சில பேர் இதுக்குன்னு ஒரு பயத்தை உருவாக்கியிருக்காங்க. நான் சுவாமியை கும்பிடும்போது எனக்கு கொட்டாய் வருது, நான் வீட்டிலேருந்து ஏதாவது சுபகாரியத்துக்கு போகும்போது எனக்கு கொட்டாய் வருது. என்னப்பா காரணம்? ஒன்றும் காரணம் கிடையாது. நீங்கள் மத்தியானம் படுக்காமல் இருங்க, எந்த கொட்டாயும் வராது. சாமியை கும்பிடும்போது கொட்டாய் வந்தால் சாமி எந்த தோஷத்தையும் கொடுக்காது. இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு கதையை சொல்லி வாழ்க்கையை நடத்துகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தோஷம் கிடையாது. வயிற்றில் இருக்கிற சூடு தான் அதுக்கு காரணம். மத்தியானம் படுக்காமல் இருந்தால் கொட்டாய் வராது, நைட்டு நல்லா படுங்க கொட்டாய் வராது. அவ்வளோதான். இதுக்கெல்லாம் போய் எதுவும் பெருசாக பண்ணக்கூடாது. இது கம்மியாகணும்னா ஒரு பரிகாரம் சொல்கிறேன். தினமும் பகவான் சிவனை பூஜை செய்யுங்க. உங்களுடைய லக்னாதிபதியின் ரத்தனத்தை அணிங்க. இதை 2 பண்ணாவே நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.